ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்த நாளாய் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியாய் தேவன் அடியேனுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். இது மனிதனால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவோ. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் திருமுகத்தில் 13ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை வீதமாய் சொல்கிறது. தானம் தர்மம் செய், நன்மை செய்ய நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய் என்று சொல்லு. நன்மை செய் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்மை என்றால் என்ன? தான தர்மம் என்றால் என்ன? தானம் தர்மம் செய்கிறது எல்லாத்துக்கும் பப்ளிக்கில் வச்சு செய்கிறதில்ல. இது தேவ பிள்ளைகள் நிச்சயமாக செய்யணும். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிற தேவ பிள்ளையே, என் அன்பான தாயே, தகப்பனை, பிரியமான தம்பி தங்கையே, கர்த்தர் கொடுக்கிற உழைப்பிலே, கர்த்தர் கொடுக்கிற கையின் பிரயாசத்தில் ஒரு சிறு பகுதி எடுத்து ஏழைகளுக்கும் இல்லாதவர்களும் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதிருங்கள். இவ்வகை பழி கடவுளுக்கு ஏற்றது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எவ்வகை பழி? உதடுகளின் ஸ்தோத்திர பலி, கர்த்தரை துதிக்கிற பலி. நம் கரத்தின் கிரியை இது ஒரு பலி. நன்மை செய்ய வேண்டும் என் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் செய்திருந்தார். அவரோ பிசாசுக்களை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி பூமி எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாராம். என் ஆண்டவர் நமக்கு ஒரு அடிச்சுவட்டை வைத்திருக்கிறார். நமது அருமை ஆண்டவர் தன்னிடத்தில் இருந்த அந்த சுகமளிக்கும் வல்லமையை, தன் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தினாலே என் ஆண்டவராகிய கடவுள் அற்புதம் செய்து போல இயேசு உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும். குறைஞ்சபட்சம் முடியலைன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து மற்றவர்களை தாங்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, நான் செய்கிறத என் பிள்ளைகள் பார்க்கும், என் குடும்பம் பார்க்கும். ஜெபிக்கும் போது பிள்ளைகள் பார்க்குது. கொடுக்கிறதா சின்ன குழந்தைகளை வச்சு நீ கொடுங்க, உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை வச்சு கொடுங்க. நன்றாய் கவனிங்கள். இந்த லெந்து காலத்திலே, தவக்கால நாட்களிலே ஒரு குடும்பம் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் விதமாக சொன்னார்கள், பிரதர், ஒவ்வொரு நாளும் காலை வேளை உபாச நாட்களில், ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாட்களும் காலை வேளை உபாசம் எடுத்து அந்த உபாசத்துக்குள்ள அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள பணத்தை நான் ஒரு உண்டியலில் சேமித்தேன். அந்த பணம் இவ்வளவா இருக்கிறது, இந்த 40 நாட்களில் எடுத்த பணம், இது ஏதாவது ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று கொடுத்தார்கள். நான் ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டு 2 குடும்பங்களுக்கு அதை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இது அவர்கள் குடும்பத்திற்கு தெரியாது, அவர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. அவர்கள் சொன்னார், என்னுடைய தனிப்பட்ட காரியம் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, என் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் என்று என் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, தானமும் தர்மம் செய்வதை பரலோகம் பார்க்கிறது. பரத்திருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு என்ற ஒரு படைத்தலைவனை குறித்து வேதம் சொல்கிறது. தேவதூதன் அவன் முன்னதாகி வந்து நின்று சொன்னார், கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்களும் கேட்கப்பட்டது. நீ செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் கண்டு தெய்வம் பார்த்து உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிறார். ஆகவே முடிந்ததை செய்யுங்கள். இன்றைக்கு கல்விக்காக உதவி தேடுவோர் அநேகர் இருக்கிறார்கள். படிப்பிற்காக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். முடிந்ததை செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, தகப்பன, பிரியமான தம்பி தங்கையே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு ஆமென்றும் ஆமென் கீழ்ப்படிங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொத்துரைக்கிறோம். நன்மை செய், தானம் தர்மம் செய் என்று சொல்லி இன்றைக்கு என்னோடும் எங்களோடும் பேசினேரே. இன்றைய வார்த்தையின்படி இதற்கென்று அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் இறங்குவதாக, வனாந்தரங்கள் மாறுவதாக, செழிப்பு உண்டாவதாக, அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
அற்புதம் செய்து மகிழப்பணும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.